அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயம் 18. பல பல அர்த்தங்களை பேதா பேதமுடனும் ஆரோகண அவரோகணமாகவும் ஆரோக்கியமாக அங்கீகரித்தும் ஆரோக்கியமற்று நிராகரித்தும் விழுங்கியும் ஏப்பம் விட்டும் அனுபவம் பல கண்ட நவாப் பகதூர் ஹைதர் அலிகானின் கண்கள் சற்றே அகன்று விரிந்து ரங்கநாயகியை நோக்குகின்றன. அவளின் பூஞ்சை கண்களோ அலமரல் நிலை கண்டு பயத்துடன் இமைக்கின்றன. முதலாக 4 கண்களும் 4 விதமான சிந்தனைகளுடன் நோக்கி அடுத்த நிமிடத்தை ஆனந்தமாகவோ அல்லது அவலமாகவோ எதிர்பார்க்கின்றன. மகா சுல்தான் ஹைதர் அலிகான் நவாப் பகதூரை கண்ட பசவராஜ் மண்டையிட்டு தனது மிகச்சிறந்த தேச தலைவனுக்கு, சுதந்திர நாயகனுக்கு, மக்கள் திலகத்திற்கு மரியாதை செய்வதை கண்ட ரங்கநாயகி தானும் அவ்வாறே பின்பற்றி அந்த அரச மரியாதையை எதிரொலிக்கிறாள். ஆயிரம் ராஜதந்திரங்களை ஆவாகனம் செய்தும் ஆகுதி செய்தும் அரங்கேற்றியும் புறங்கண்டும் கர்ஜித்த ஹைதர் அலிக்கு ரங்கநாயகி விஷயத்தில் என்ன செய்வதென புரியாது ஒரு விழிப்பு கண்டு தடுமாறுகிறார். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருந்து வந்த இரக்கமற்ற கொடூரமான அந்த ரகசிய கடிதங்கள் வேறு அவரை திசை மாற்றி நிறையவே குழப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த குரூரம் நிறைந்த வக்கிரமான விஷயத்தை எப்படி தீர்ப்பது அல்லது எவ்வாறு தீர்த்து கட்டுவது? நெற்றி போட்டு விண்ணென தெரிக்க கவனிக்கிறார் ஹைதர் அலி. அப்படி உட்காரலாமே என கோரிய அவரது குரலில் போலியான அன்பு எதிரொலித்தாலும் அதனிலும் வெடித்த அலட்சியத்தை யாரும் ஒரு குற்ற மனோபாவத்துடன் எண்ணவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அது அவரது சுவாபம், ஒருவித கர்ஜனை. ரங்கநாயகியும் பசவராஜும் மரியாதைக்குரிய ஒரு மாமனிதர் முன்னே இருக்கிறோம் என எண்ணி அந்த மரியாதைக்கே ஒரு மரியாதை தருபவர்களைப் போல அடக்க ஒடுக்கத்துடன் இன்னும் நின்று கொண்டே இருந்தனர். உட்காருவதற்கு என்ன? எத்தனை கலங்கடிக்கும் கம்பீரமான அதட்டல்! ஒரு வினாடி பொறிக்கலங்கி போனாள் ரங்கநாயகி. நிலைமையை நன்றாகவே யூகித்து தன்னுள் புரிந்து கொள்கிறாள். அதற்காக தன்னை தயார் செய்து கொள்ளவும் முனைகிறாள். பரவாயில்லை ஜகாம்பனா, நின்று கொண்டிருப்பதுதான் மரியாதை என ஒரு வேத பணிவை போல கூறிய அவளது குரலை பின்பற்றி ஹைதர் அலியின் சிம்ம குரல் ஒரு ராஜரீக தோரணையில் கணீர் என ஒலிக்கிறது. நீங்கள் நிற்பதுதான் எனக்கு மரியாதை குறைவாக தெரிகிறது. நான் உங்களை நோக்கி அனாவசியமாக அண்ணாந்து பேசுவதே ஒரு அவமரியாதை. உங்களை பொறுத்தவரையில் நான் இந்த புதிய கௌரவ நிலையிலிருந்து பரீட்சிக்கிறேன். இந்த உள்ளடக்க வாசகத்தின் உட்பொருளை துருவி பார்க்க முடியாமல் அயர்ந்து போகிறான் திப்பு சுல்தான். அப்பாஜானுக்கு என்ன வந்துவிட்டது? இவர் இவ்விதமாக இது குறித்து நடந்து கொள்கிற உள்ள பாங்கில் ஏதோ ஓர் அர்த்தானுபவம் பொய் முகத்துடன் பதுங்கி கிடப்பதாக உணர்கிறார்கள் பசவராஜும் ரங்கநாயகியும். ஒரு கால் மகா சுல்தான் தமது அன்பு நிறைந்த போர்வையை அலட்சிய மனோபாவத்துடன் போர்த்தி கொண்டு தமக்கே உரிய சுபாவமாக ஆசீர்வதிக்கிறாரா? இருவரும் மிகவும் பவ்யத்துடன் எதிரே அடக்கமாக அமர்கின்றனர். பசவராஜை வெளியில் அனுப்பிவிட்டு கேள்விகளை கேட்கலாமா என சில வினாடிகள் எண்ணி பார்க்கிறார் ஹைதர் அலி. சிச்சி, இது அவசியமில்லை. அவனை வைத்துக் கொண்டே கேட்பதில்தான் தமது மர்மமான திட்டத்தை ஒரு சாட்சி பூர்வமாக பிரதிபலிக்க முடியும். திப்பு வேறு இருக்கிறானே. உனக்கு ஏன் திப்புவை காதலிக்க வேண்டும் என்ற அநியாய ஆசை பிறந்தது ரங்கநாயகி? எடுத்த எடுப்பிலே ஈட்டி முனை போல இப்படியா கேள்வி கேட்பது ஹைதர் அலி? திகைத்து அயர்ந்து போகிறான் திப்பு சுல்தான். ஆனால் அனைவருமே மின்னலை கண்டு அதிர்வது போல பதிலை கூறினாள் ரங்கநாயகி. கேள்வி சரியில்லை மகாராஜா. குமார சுல்தான் அவர்களுக்கு என் மீது காதல் கொள்ள வேண்டிய நிலைமை அல்லது நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது என்பதுதான் இதுகாரும் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. 3 இணைக்கண்கள் மூவித கோணத்தில் முருகியும் மருகியும் மிருகியும் மோதுகின்றன. அங்கே இடி முழக்கமிடுகிறது. ஓஹோ, அப்போது நீயாக அவனை விரும்பவில்லை என்கிறாயா? இது ஒரு பலாத்கார காதல் என்கிறாயா? ஹைதர் அலி தமது சமத்கார பாவத்துடன் உடலை நெளித்து நிமிர்ந்து இவ்விதமாக சொற்களால் அவளை வசமாக வளைத்து சிறைப்படுத்த முயல்கிறார். ஆனால் ரங்கநாயகி
கொஞ்சமும் அதனை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் தனது மென்குரலில் நிறையவும் துணிவாகவே சிரிக்கிறாள். ஆயினும் அந்த சிரிப்பில் அடக்கம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது. மகாராஜா, தெய்வமாக பார்த்து ஒரு பக்தையை ஆட்கொள்கிற போது அந்த பக்தை தெய்வத்திடம் சரணாகதி அடைந்து விடுவதை விட மிகப்பெரிய பாக்கியம் வேறு என்னவாக இருக்க முடியும்? நான் சொல்கிற சரணாகதியை விட விரும்பத்தக்க பதில் வேறு எதுவும் இருக்க முடியாது. பாக்கியம் வேறு, பலாத்காரம் வேறு. பாக்கியம் என்ற அந்த பவித்திரமான வார்த்தையை விட வேறு எதுவும் இருக்க முடியாது. பக்தியில் இருவிதம் உண்டு. தெய்வத்தை தேடி அழைகிற பக்தியும் உண்டு, தெய்வமே தேடி பிடிக்கிற பக்தியும் உண்டு. நான் இரண்டாவது ரகத்தை சார்ந்தவள். பக்தி என்ற சொல்லுக்கு நீங்கள் எவ்வாறு அர்த்தம் பண்ணி கொள்கிறீர்களோ, என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தவமிருந்து பெற்ற ஜென்ம சொந்தம். நீங்கள் குறிப்பிட்டது போல நான் அவரை பலாத்காரமாக விரும்பவில்லை. அவரும் என்னை அவ்விதமாக விரும்புவதாக தெரியவில்லை. விருப்பம் என்ற வார்த்தையானது நீங்களே என்னை விரும்பி அழைத்தது போலவே, அல்லது நான் உங்கள் அழைப்பை ஏற்று வந்தது போலவே நினைக்கக்கூடிய மிக மிக சாதாரண வார்த்தை. குமார சுல்தான் என்னை விரும்பியது ஒரு பிரசன்னம், நான் அவரை விரும்பி ஏற்றது ஒரு தவம். எங்கள் காதல் சென்ற பிறவியின் ஒரு மகா யக்கியம். தந்தை ஹைதர் அலி மட்டும் இல்லை என்றால் ரங்க நாயகியின் இந்த விளக்கத்திற்கு அந்த கூடாரமே அதிர்ந்து சாய்வது போல குரல் விட்டு சிரித்திருப்பான் திப்பு சுல்தான். அவன் அடைந்த குதூகலம் அத்தகையதாக இருந்தது. ரங்கநாயகி, ஓர் ஆட்சி புத்தகம் நீ. ஹைதர் அலி அரண்டு மருண்டு போன தமது பலவீனத்தை அதிர்ச்சி கண்ட தயக்கத்தின் மூலம் வெளியே காட்டிக்கொள்ள நினையாது மிகவும் சமத்காரமாக, புரியவில்லையே என்றார். புரியாமல் இருப்பதும் புரிந்து கொள்ள முடியாததுமாக இருப்பது தெய்வம். எங்கள் காதல் அது போன்றது. உங்களுக்கு மட்டுமல்ல மகாராஜா, யாருக்குமே புரியாது. ஏதோ கன்னத்தில் அறைப்படுவது போல பேசுகிற அவளை காணும் தோறும் உள்ளூர பொறுமல் தீ மூட்டியது. ஆயினும் அதை உள்ளிழுத்த காற்றால் அடக்கிக் கொண்டு குமாரனையும் பசவராஜையும் ரங்க நாயகியையும் மாறி மாறி கவனிக்கிறார். நான் ரொம்பவும் கவலைப்படுகிறேன் ரங்கநாயகி. அவசியமே இல்லை மகாராஜா. கவலை என்பது கண்ணீரின் பரிபாஷை. நாங்கள் பன்னீர் மலர்கள். எங்களுக்கு வாசனையின் பரிபாஷையே புரியும். என்னுள் சர்வ வல்லமை பொருந்திய மகா சுல்தான் ஹைதர் அலிகான் நவாப் பகதூர் பெற்றெடுத்த வீர தீர ராஜகர்ஜனைக்கு உரிய இஸ்லாமிய சிங்கம் திப்பு சுல்தான் இருக்கிறார். பேசுவது நான் அல்ல, அவர்தான் ஜகாம்பனா. எவ்வளவு தைரியமாக பெயர்களை அடுக்குகிறாள் இவள். கலங்கமின்மையை அவளது குரலும் மனமும் பகிரங்கமாகவே நிரூபித்து பிரகடனப்படுத்துகின்றன. ஒரு கணம் மீண்டும் அயர்ந்து போகிறார் ஹைதர் அலி. அதிகமான அறிவு விஷத்தை உருவாக்கும், விஷயத்தையும் முறிக்கும். நன்றாக சிந்தித்துதான் பேசுகிறாயா ரங்கநாயகி? சிறைப்பிடிக்க முடியாதது சிந்தனை ஒன்றுதான் ஜகாம்பனா. ஆகவே நான் இப்போது அளவுக்கு மீறியே சிந்திக்கிறேன். நமது மதங்களையும் அவற்றின் கோட்பாடுகளையும் அறிவாய் அல்லவா? நன்றாகவே அறிவேன் மகாராஜா. ஆண்டவன் மனிதனை படைத்தான், மனிதன் மதங்களை படைத்தான். ஆறாத புண்களை மூடி வைப்பது எப்படி போலித்தனமானதோ அப்படியே மனித சமுதாயமும் அழுகி கொண்டிருக்கிறது. அதனால் அழுது கொண்டும் இருக்கிறது. நீ உண்மையை மறைத்து பேசுகிறாயா அல்லது மறந்து பேசுகிறாயா? உண்மையை மறக்க முடியாது. ஏனென்றால் அது நிர்வாணமானது. எப்படி மறந்துவிட முடியும்? நான் என்ன நிர்ச்சுரவாதியா? நீ ஆபத்து புரியாது பேசுகிறாய். ஆபத்திற்கு அஞ்சாமல் இருப்பதுதான் ஆபத்தை கடக்க உதவும் மகாராஜா. நீ ஒரு மகாராஜாவின் முன்பு பேசுபவளை போலவா பேசுகிறாய்? நான் மகாராஜா முன் பேசினாலும் ஒரு மாமனார் முன்பு பேசுவதாகவே எண்ணுகிறேன். அக்பர் பாதுஷா ஒரு இந்து மனைவியை அடைந்து பெருமை கொண்டார். நீங்கள் ஒரு இந்து மருமகளை அடைந்து பெருமையடைய போகிறவர் என்ற மகிழ்ச்சியால் இவ்வாறு தாராளமாகவும் சரளமாகவும் பேசுகிற தைரியத்தை எனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அல்லாஹ்? என்னை பொறுத்தவரையில் அரங்கநாதனும் ஒன்றுதான், அல்லாவும் ஒன்றுதான். ஆண்களானாலும் பெண்களானாலும் யார் உண்மையில் விசுவாசம் கொண்டு நல்ல கருமங்களை ஆற்றுகிறார்களோ அவர்கள்தான் கவனபதி செல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு கொஞ்சமும் அநீதி இழைக்க கூடாது.
என்ற திருக்குரான் வாசகத்தின்படியே எங்கள் காதலுக்கு மகா மேதையான நீங்கள் அநீதி இழைக்க மாட்டீர்கள் என பரிபூரணமாக நம்புகிறேன் மகாராஜா. இதுவரை மிகவும் துணிவாக பேசி வந்த ரங்கநாயகி இந்த கட்டத்தில் தன்னை மறந்து தனது பெண்மையை நிரூபிப்பது போல கலகலவென கண்ணீர் ஊக்க தொடங்கிவிட்டாள். அவளது இந்த தைரியம் குலைந்த சுவாபமான பெண்மை நிலையைக் கண்டு தம்முள் வெடித்துக் கொண்டிருந்த பொறுமலை அழுத்தி ஒரு போலியான புன்னகையும் உதிர்த்து அவளது பெண்மைக்கு இறங்குபவர் போல பாவனை செய்து, ரங்கநாயகி, நீ புறப்படலாம். உனது மனநிலையை அறியத்தான் அழைத்தேன். நான் அக்பர் பாதுஷாவாக முடியவில்லை, ஆனாலும் ஹைதர் பாதுஷாவாக முயற்சி செய்து வருகிறேன் என மிடுக்கான மெய்ப்பாட்டுடன் கூறிவிட்டு பக்கத்தில் இருந்த பசவராஜை வெறுப்பார்ந்த பாவனையுடன் நோக்கினார். பசவராஜ், நீ இவளை உன்னுடன் அழைத்துச் செல்லலாம். உன்னுடன் என்ற வார்த்தைக்கு ஓர் அழுத்தம் கொடுத்து கூறிய ஹைதர் அலி தமது குறுந்தாடியை மிகுந்த யோசனையுடன் தடவிவிட்டுக் கொள்கிறார். பசவராஜும் ரங்கநாயகியும் எழுந்து அடக்கம் நிறைந்த பணிவுடன் மண்டியிட்டு நமஸ்கரித்து விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டனர். புறப்படுகிற அந்த ஒரு கணத்தில் அவளது நீள் விழிகள் திப்பு சுல்தானின் முகத்தடாகத்தில் சற்றே நீந்தி விளையாடி மறைகின்றன. அவர்கள் அவ்வாறு சென்ற சில வினாடிகள் வரை ஒருவித கௌரவமான அமைதி அந்த கூடாரத்திற்குள் நிலவுகிறது. நானும் புறப்படுகிறேன் அப்பாஜான் என கூறியவாறே எழுந்து நின்றான் திப்பு சுல்தான். அவனது அந்த அவசர நிலைமை கண்டு அண்ணாந்து கவனித்த ஹைதர் அலி, நீ என்னிலும் சற்று உயரமாகவே காணப்படுகிறாய் திப்பு. அதற்காக நான் மகிழ்கிறேன். ஆனாலும் ஒன்றை சொல்வேன். அக்பர் பாதுஷா ஓர் இந்து பெண்ணை மணந்தது குறித்து தில்லி மாநகரம் சம்மதம் தெரிவித்திருக்கலாம். தென்னகத்தின் நிலை வேறு. இது சரியானதுதான் என உனக்கு படுமானால் நான் குறுக்கே நிற்கவில்லை. மேலும் ஒன்றை உனக்கு நினைவுபடுத்துவேன். பசவராஜை நீ அதிகப்படியாக அனைத்து விஷயத்திலும் நம்பி இருப்பதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு என்னமோ அவன் மீது நம்பிக்கை இல்லை. இது எனது தவறான அனுமானமாகவும் இருக்கலாம். இவை யாவும் உனது சொந்த விஷயங்கள். நான் தலையிடுவது நாகரிகமில்லை, ஆனாலும் எடுத்து சொல்ல வேண்டியது எனது கடமை. நீ புறப்படலாம். ஆற்காட்டு யுத்தத்திற்கு பிறகு எனது முடிவை சொல்கிறேன் என கூறிவிட்டு தனது மகனுடைய முக பாவனைகளை கூர்ந்து பரிசீலித்தார். திப்பு சுல்தான் ஒன்றையும் மறுத்து கூறாதது தலை குனிந்தவாறு இருந்தான். தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு முரண்பாடே, ஆனாலும் அது குறித்து அப்போதைக்கு எதிர்ப்பதோ மறுப்பதோ பயன் தராது என உணர்ந்து வருத்தமுற்றான். விவரிக்க அது நேரமில்லை. பசவராஜ் விஷயத்தில் அவர் கோடிட்டு காட்டியது எதை கண்டு ஏன் இவ்வாறு வெறுக்கிறார் என்பது புரியாமல் தவித்து சிந்திக்கிறான். அவன் மௌனமே அவனை உயர்த்தி காட்டுவது போல ஹைதர் அலிக்கு புரிப்பட்டு மீண்டும் தனது குறுந்தாடியை தடவி விட்டு கொண்டு மகன் சென்ற திசை நோக்கி கவனித்து முறுவலித்துக் கொள்கிறார். பிறகு தமது தலையணுக்கு அடியில் இருந்த அந்த ரகசிய கடிதங்களை எடுத்து அருகில் இருந்த விளக்கில் காட்டி எரித்து கருகச் செய்தார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.